அவங்க அடகிஸ்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடனே தற்கொலைங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. இவங்க இவங்க ஊர்ல இவங்க இவங்க மேலதான் குற்றம் ஏற்றோம். குற்றம் சாட்டவங்களே எப்படி வந்தாங்கன்னு கேட்டு தப்பான். உடனே யாரு 20 நிமிஷத்துல எப்படி இருந்தார்கள்? யாரு நம்ம திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதியார். யாரு கேக்குறாங்க பாத்துக்கோங்க. கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நடைபெற்ற போது அங்கு செந்தில் பாலாஜி அரை மணி நேரத்தில் சென்றதை பெரிய அரசியலாக எடப்பாடி மற்றும் எதிரணி ஆட்சிகள் பேசினார்கள். இன்று மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். வெடிகுண்டு நடைபெற்ற 20 நிமிஷத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி சீக்கிரம் சென்றார்? நான் கேக்குறேன். அப்ப அமித்ஷா மேல கேஸ் போடுங்க, அமித்ஷா அரசு பண்ணுங்க. நீங்க தான் சொல்றீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பொய் வதந்திகளை பரப்பீங்கன்னு உங்களா சொன்னாங்க. வெக்கம் கேட்டவங்களா? உள்கூத்தோட நீங்க பண்றதுக்கும் வெடிகுண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. வெடிகுண்டு வந்து விசாரிக்கிற டிபார்ட்மெண்ட் வேற, அறிவிக்கிட்டவனுங்களா? திடீர்னு கட்டத்துல என்ன யாரு விசாரிக்கன்னு தெரியாம நீங்க பேசுறீங்க. வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து என்ஐஏ அது ஒரு டீமே வேற, அவங்க விசாரிக்கிறாங்க. பிளஸ் வெடிகுண்டுனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தே ஆகணும், என்ன பிளஸ் ஹோம் மினிஸ்டர் வந்தே ஆகணும். அதனால வந்திருக்காங்க. அறிவிக்கிட்டவங்களா? என்ன பேசணும்னு தெரியும், புரிஞ்சு பேசுங்களா? அறிவு இருக்காடா கொஞ்சம் வச்சோம்? அவனே பேசுறா. ஏன்னா நீங்க வந்து உங்க மேல தப்பா அடுத்த மேல குற்றம் சாட்டி நீங்க தவிச்சிட நினைக்கிறீங்க. 2024 எலெக்ஷன்ல 2016 எலெக்ஷன்ல வாஷ் அவுட் பண்ணி உங்களை உட்கார வச்சுங்கள, அது மாதிரி கண்டிப்பா உட்கார வைப்பாங்க. சரிங்களா? இவங்க ஆக்சுவலி என்னன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க கட்சியில இருக்குடா, உங்க கையில இருக்கு போலீஸ்காரங்க, எஃப்ஐஆர் போட்டு அமித்ஷா மேல போட்டு தூக்குங்கடா. உங்களுக்கு தூக்க முடியாது. ஆல் ஓவர் இந்தியா பயப்படுற ஒரே கட்சி திமுகடா. அவ்வளவு அராஜகம், அவ்வளவு ரவுடிசம். என்ன ஆல் ஓவர் இந்தியால, தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, ஆல் ஓவர் கண்ட்ரில இந்த மாதிரி கட்சி ரவுடிசம் கட்சி எந்த ஒரு ஸ்டேட்லயும் இல்ல, எந்த ஒரு கண்ட்ரிலயும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, தெளிவா கேட்டுக்கோங்க. எந்த கண்ட்ரிலயும் யாரை பார்த்து பயப்படுவாங்கன்னா திமுக ஆட்சியை பார்த்து. யாரா இருந்தாலும் எக்காரத்தை கொண்டு கண்ட்ரியோட பிரதம மந்திரியா இருந்தாலும் பயப்படணும். ஏன்னா அந்த மாதிரி அராஜக ஆட்சி. வெடிகுண்டு போடுறவங்களுக்கே, அந்த மாதிரி ஆட்சியில் நடத்துறவங்களே வெடிகுண்டு உங்களுக்கே போடுறவங்கன்னா மெட்ரல் வந்துருச்சான். நீங்க போடாம இருந்து சரி, ஆனா திமுக அமைச்சர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டலாம். நம்புற மாதிரி இருக்கு. மிரட்ட உடனே நீங்க தான் அந்த மாதிரி ரவுடிசம் பண்றவங்க நீங்க தான். உங்களை மிரட்டன்னு சொன்னா எந்த மாதிரி நம்பிக்கை? நான் வந்து மிரட்ட வரலன்னு சொல்ல. ஏன் நீங்களே மிரட்ட, உங்களை ஏத்து மிரட்ட யாரு? எனக்கு என்னமோ போலியா தெரியுது. ஏன்னா உங்களை மிரட்டுற அளவுக்கு இனிமேல் பிறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா திமுக ஆட்சி அவ்வளோ கட்டுப்பாட வச்சிருக்கு, அராஜகத்தின் உச்சம்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கேவலமா திடீர்னா என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசு. ஒருத்தர் சாவுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு உங்களை குற்றம் சாட்டிருக்காங்க. அதுவும் வெடிகுண்டு தாக்குதல் ஒண்ணா? கேவலமானவங்களே. போலீஸ் விசாரிக்கிறதும் வெடிகுண்டு என்ஐஏ விசாரிக்கிறது ஒன்னாடா? ஏண்டா கேட்டா திடீர்னுடா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இவங்களா திட்டா வீடியோ கூட போக முடியல. சரிங்களா?